நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, ரொம்ப நாள் ஆச்சு நீங்க இப்படி ஸ்மைல் பண்ணி. அப்படியா? அது கூட கார்த்திக் இல்லாத நாள் தான் இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆமாங்க, கார்த்திக் இருந்தானா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவீங்க. விடுங்க ராஜி, நடந்தது நடந்து போச்சு. இருக்கிறது கொஞ்ச நாள் தான். எதுக்கு பயந்து பயந்து சாவறீங்க? பயம்லாம் ஒண்ணும் இல்ல விஷ்ணு. கார்த்திகை பாக்குறப்பெல்லாம் நான் தப்பு பண்ணிட்ட மாதிரியே இருக்கு. சரி, பார்க்காதீங்க. அது எப்படி முடியும்? பக்கத்து சீட்ல உட்காந்துக்கிட்டு பார்க்காம இருக்க முடியும்? ஏங்க, நீங்க பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா அதை சரி பண்ண வேண்டியதுதானே? அதை விட்டு இப்படி ஃபீல் பண்ணா என்ன ஆக போகுது? ஏதாவது அதிசயம் நடக்க போது வெயிட் பண்றீங்களா? இல்லல்ல, உண்மையை சொல்லுங்க ராஜி. உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரி திடீர்னு அந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிடுமான்னு பாக்குறீங்க, அப்படிதானே? ராஜி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே நடக்க வேண்டிய கெட்டது அதுவா நடக்கும். நம்ம அதுக்காக எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஆனா நமக்கு நடக்க வேண்டிய நல்லது அதுவா நடக்காது. நம்ம தான் அதுக்கு போராடி நடக்க வைக்கணும். இப்ப என்ன சொல்ல வரீங்க விஷ்ணு? உங்களுக்கு நடந்த கெட்ட விஷயம் உங்க நிச்சயதார்த்தம். நீங்க அதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? ஒண்ணும் பண்ணல. அதுவே தானே நடந்துச்சு. ஆனா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் அந்த நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆகுது. அது தானே நடக்காது. நீங்க தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும். என்னடா? ஒண்ணு இல்லையே. என்னமோ பேசிட்டு இருந்த. ஏன் நான் பேசக்கூடாதா? என்ன பத்தி என்னடா பேசிட்டு இருந்த? டேய், நான் உன்னை பத்தில எதுவும் பேசலடா. நான் வந்ததும் சைலண்ட் ஆயிட்டீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பேசினது உனக்கு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனா நான் உன்னை பத்தி பேசல. என் டேபிள்ல இந்த ஸ்டாப்ல இருங்க. இல்லடா. உண்மையே சொல்றா? ஏய், இல்லடா. ஸ்டேப்லர் இங்க இருக்கு. எதுக்கு எடுத்த? இல்ல, கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்பட்டுச்சு. என் டேபிள்ல இருந்த ஸ்டாப்லர் எதுக்கு எடுத்த? டேய், ஸ்டாப்லர் எதுக்குடா எடுப்பாங்க? பின்னாடிக்கு தான். என்ன காமெடி பண்றியா? எதுக்கு அனாவசியமா என் டேபிள்ல இருந்து எடுக்கிற? இதுல என்ன இருக்கு? சாதாரண ஸ்டேப்லர் தானே எடுத்தேன். ஸ்டாப்லரோ குண்டு ஊசியோ இல்ல குத்து ஊசியோ எதுக்கு தேவையில்லாம எந்த எடுக்கிற? உன் இஷ்டத்துக்கு எது வேணா பண்றது, அப்புறம் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றது. மச்சான், சாதாரண ஸ்டாப்லர் மேட்டர்டா. டேய், ஸ்டாப்லர் எடுத்தானே இல்ல என் டைமண்ட் ரிங் எடுத்தானே? உன்ட்ட அதெல்லாம் டைமண்ட் ரிங்லாம் எடுக்க முடியாதுடா. அதான் உன்ட்ட இல்லையே. கூடு, பொருளோட வேல்யூ முக்கியம் இல்ல. ஏன் பெர்மிஷன் இல்லாம எதுக்கு எடுத்தீங்க? சாரி. இதுதான், இதுக்கு தான் சொல்றது. எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு சாதாரணமா சாரி சொல்ற? இந்த ஆட்டிடியூட் தான் ரொம்ப கடுப்பாகுது. சும்மா தொட்டதுக்கெல்லாம் சாரின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? மச்சான் விடுடா. ஸ்டாப்ல கம்பெனி ப்ராப்பர்ட்டிடா. உன் கம்ப்யூட்டர் கூட தான் கம்பெனி ப்ராப்பர்ட்டி. அதுக்காக உள்ள என்ன இருக்குன்னு நான் வந்து நோண்டி பார்க்கவா? முடியாதுல. தப்பு தானே? இதே ஒரு பழக்கமா வச்சிருக்க. கொஞ்சம் கூட மத்தவங்கள பத்தி யோசிக்கிறது இல்ல. என்ன பண்றோன்னு கூட தெரியாம எல்லாம் பண்றது. ஏன் ராஜ் இப்படி இருக்க? நீ பேசாம வேற இடம் மாத்திட்டு போயிரு. உன் கூட என்னால் வேலை செய்ய முடியாது. டேய், என்னடா இப்படி அவங்கள அழுவுற? இது ஒரு சப்ப ஸ்டாப்லர் மேட்டரா. இது என்னமோ வெள்ளக்காரன் விட்டு போன கோயினூர் டைமண்ட் மாதிரி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப தப்புடா. பின் என்னடா? அவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. பொய் சொல்லாத. அவளை பார்த்தா உனக்கு வயித்தெரிச்சலா இருக்கு. இது என்னடா புது கதை? கதை இல்லடா, நிஜம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி லவ் பண்றது இப்ப பிரிஞ்சிட்டீங்களா? அதான் அவங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. உன்னால அதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. அதனாலதான் இப்படி டென்ஷன் ஆயிட்டு தாம் தூம் குடிச்சிட்டு இருக்க. கரெக்டா? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. டேய், எனக்கு தெரியும்டா. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ ராஜியை லவ் பண்ற. நிஜமாலே அவளை உன்னால மறக்க முடியல. அவன் மேல இருக்க லவ் தான் நீ வெறுப்பாகுற. சரி, காட்டுறேன். என்ன அதுக்கு? அதுக்கு இல்லடா. ராஜி அடிக்கிறது நீனா இருந்தாலும் வலிக்கிறது உனக்கு தானே. மச்சான், ஃப்ரீயா விடுறா. விடணும் தாண்டா யோசிக்கிறேன், ஆனா முடியல.
பயமா இருக்குடா. இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல. டேய் என்னடா நம்ம ஜெயம் ரவி நாம வந்தது கூட தெரியாம ஆழ்ந்த சிந்தனையில இருக்கோம். அதானே மாமா சீக்கிரமா என்கொயரி ஆரம்பிப்போமா? ஓகே. கார்த்தி கார்த்தி வாங்கண்ணே. என்ன தனிமையிலே இனிமையோ? என்ன கார்த்தி அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நம்ம கேண்டீன்ல டீயை குடிச்சியா என்ன? டேய் சிரிக்கிறான்டா. அப்போ சிக்கல் அவ்வளவு சீரியஸ் இல்ல போல இருக்கு. மாமா இது உள்ள அழுகிறேன் வெளியில சிரிக்கிறேன்ற டைப்பு. யார் அந்த பொண்ணு? அந்த மல்லிகை செல்வி தானே? யாரு? அட நடிக்காதப்பா. ஒரு ஊர்க்கார பொண்ணு உன் கூட வேலை செய்த. என்ன கலட்டி விட்டுருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அதுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சாமே. மாப்பிள்ள கூட எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கானாமே. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்? தம்பி சேல்ஸ்ல இருக்கிறவனுக்கு நாளும் தெரிஞ்சிருக்கணும். அண்ணே எங்க 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. தம்பி அத நீங்க 4 பேர் நினைச்சிட்டு இருக்கிறது. மாப்பிள்ளை பேரு சக்தி வேளாமே. அப்படியாண்ணே? பாரு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்படிண்ணே? இத பாரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அடக்கி வாசிக்கணும், ஆராய கூடாது. என்ன புட்டுக்குச்சா? தம்பி இந்தியாவுல மக்கள் தொகை 120 கோடி. இதுல பொம்பளைங்க மட்டும் 70 கோடி. இதுல குழந்தைங்க கேள்விங்க ஒரு 30 கோடி தள்ளிடா. மீதி இருக்கிறது 40 கோடி. இதுல நொந்து நூடுல்ஸ் ஆனது வெந்து வேகாது சரி பாதி தள்ளிடா. மீதி இருக்கிறது 20 கோடி. கார்த்தி இந்த 20 கோடி பொண்ணுங்க இருக்கிறப்போ நீ மட்டும் ஏன் ஒண்ணே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நம்ம நெட்டக்கிலேயே ஒரு ஹைடெக்கான பொண்ணு நம்ம கார்த்தி மேல ஆசைப்படுது. தம்பி பிகரே கிடைக்காதவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த 2 பொண்ணு கிடைச்சவன் பாடு இருக்கு பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டம். இதுவா அதுவான்னு மண்டைய போட்டு பிச்சுக்குவான். அண்ணே அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணே. கார்த்தி காரை இடிச்சது நீ, கம்பி எண்ணினது அவ, கண்ணீர் வடிச்சது நீ, உன் மனசுக்கு தண்ணீர் பாய்ச்சினது அவ. எப்படின்னு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஆமா ஒரு 4 நாளா லீவு இல்லாட்டி இன்னும் டீடைலா கக்குவாப்ல. ஆளை விடுங்கண்ணே. கார்த்தி ஆசைப்பட்டவ அவனுக்கு அல்வா கொடுத்துட்டா, கார்த்தி மேல ஆசைப்பட்டவளுக்கு கார்த்தி அல்வா கொடுத்துட்டா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. டேய் புலி சிங் இன் தி ரெயின்டா. எந்த பாட்டையா? நம்ம பாட்டையா. சிங் அண்ட் டான்ஸ். மாமா ஆல்ரெடி பழனிக்கு நிறைய அக்கவுண்ட் பாக்கி இருக்கு. இப்ப நம்ம ஆடி பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அவன் வெறி ஆயிருவான். டேய் அத விடுறா, அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கடா. ரெடி? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணாம்பூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அண்ணே எதுனா பிரச்சனையா இருப்போதுண்ணே. அட விடுப்பா, நீ ஃபீல் பண்றப்போ உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணலனா எப்படி? இந்நேரம் கண்டிப்பா டேவிடுக்கு நியூஸ் போயிருக்கும். அட அத பாத்துக்கலாம் விடு. பிரச்சனையா இருப்போதுண்ணே. இத பாரு, டேவிட் நம்ம ஏரியாவுல தான் 5 வட்டிக்கு 1.5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இங்க அவரு நமக்கு டைட் வச்சா அங்க அவரு இவருக்கு டைட் வைப்பாரு. தம்பி நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? நீங்களும் அண்ணே? ஏன் காமெடி பண்றவங்க அட்வைஸ் பண்ண கூடாதா? இல்லண்ணே சொல்லுங்க. அது வந்து நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதானே சொல்ல போறீங்க? தம்பி நீ விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன்னை விரும்புற பொண்ண நீ கல்யாணம் பண்ணன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை நாசமா போயிடும். எப்படி மாமா சொல்ற? ஆமாண்டா, இப்போ உன்னை குரங்கு கூட தான் விரும்பும். அதுக்காக நீ குரங்கு கட்டிக்கிட்டா வாழ்க்கை நாசமா போயிடாத. ஆமா மாமா. அதனாலதான் சொல்றேன், நீ விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன இப்போ அவளுக்கு நிச்சயதார்த்தம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகலையே. கரெக்ட் பண்ணு. இத பாரு, காதல் கூட சுதந்திரம் மாதிரி தான், அத போராடி தான் வாங்கணும். இங்க கிடைக்கிற சிங்கிள் டீக்கு இவள தான் அட்வைஸ் பண்ண முடியும். நைட் ஒரு கட்டிங் போட்டா கருத்து கால கட்டும். டேய் கார்த்தி சிரிச்சிட்டாடா, சக்சஸ். அப்ப நைட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சார் ராஜி மேடம் வரலையா? மச்சான் இதே கேள்வி நான் கேட்டப்போ நீ என்ன முறைச்சியே கடவுளை பத்தியா கரெக்டா இன்னொருத்தர் அமிச்சு இதே கேள்வியை கேட்க வைக்கிறான்னு. என்னடா முறைக்கிற? என்ன? இல்ல ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. சரி நான் கொடுத்துறேன். இதுல ஒரு கையெழுத்து மட்டும் ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் மச்சான். பார்சல் அமெரிக்கால இருந்து பறந்து வந்திருக்குடா மச்சான். பார்சல் எல்லையில இருந்து வந்திருக்குடா. அம்சது சக்திவேல். மச்சான் அமெரிக்காக்கும் சக்திவேலுக்கு என்னடா சம்பந்தம்? வாய மூடுறியா? டேய் நான் உன்கிட்ட கேட்கலடா, எனக்கு நானே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். உனக்கு நீயே பேசிக்கிறதா இருந்தா கொஞ்சம் வாயை மூடிட்டு உன் மனசுக்குள்ளேயே பேசிக்க, புரியுதா? இல்ல மச்சான் இப்பதான் வெளில கேட்டுருச்சுல. என்னடா பிரச்சனை உனக்கு? வெளிநாட்டுல இருந்து ராஜிக்கு பார்சல் அமிச்சது யாரு? அதுவும் சக்திவேல் யாரு? தெரியல மச்சான் கெஸ் பண்ண. மச்சான் பார்சலுக்கு பாடி ஸ்ப்ரேலாம் அடிச்சிருக்கான்டா, ரொம்ப வாசனையா இருக்கு. அதை ஏன்டா டாக் மாதிரி மோப்பம் பிடிக்கிற? டேய் நீ ஏன்டா அது கடுப்பாவற? நான் ஏன்டா கடுப்பாகணும்? அதானே நானும் கேக்குறேன். நான் ஒன்றும் கடுப்பாகல. மச்சான் ராஜியே வந்துட்டாங்க, நான் ராஜிட்டே கேட்டுக்கிறேன். என்ன விஷ்ணு ஏதோ என்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொன்னீங்க? ராஜி உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. மச்சான் இந்த பார்சல் குடுறா. ஓ புறா மைஸ். ராஜி யார் இந்த சக்திவேல்? ஃப்ரம் எல்ஏ? அது வந்து சாரி, அடுத்தவங்க லெட்டர் பிரிச்சு படிக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் இல்ல. ஆனா லெட்டர் மேல இருக்க அட்ரஸ எப்போதுமே படிப்பேன். யார் ராஜி அந்த சக்திவேல்? அதான் அந்த பையன். ஏங்க பையங்கிறது பேர்லயே தெரியுது, ஆனா எந்த பையன்? வீட்ல பாத்துருக்கிற பையன். ஓ உங்க ஃபியூச்சர் மாப்ள, அதாவது உங்க உட்பி. எக்ஸ்கியூஸ் மீ மச்சான், நாங்க பேசிக்கிறது உனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸா இல்லையே? எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இதுல? இல்லடா உனக்கு ஒரு வேலை பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லலாம். நீங்க பேசுற விஷயத்தை பத்தி எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ஆனா காது கிட்ட கத்தாத, அதான் கடுப்பா இருக்கு. கொஞ்சம் மெதுவா பேசு. ராஜி அந்த பையன் அவனை இருக்குடி உனக்கு. கூல் மச்சான் கூல். ராஜி பையன் என்ன பண்றான்? சாரி என்ன பண்றாரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். ஓ அப்ப நம்ம ஃபேமிலியா? கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க, எல்லேவா இல்ல இந்தியாவா? விஷ்ணு ஏங்க சும்மா கூச்சப்படாம சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியல, ஆளை விடுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவன் முகத்தை கூட நான் பார்த்தது இல்ல. போட்டோல கூட பார்த்தது இல்ல. முன்னாடி எதையுமே பார்க்கல. இப்போ ஒரு போட்டோ மெயில் பண்ணிருந்தாரு. அப்போ கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன விஷ்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறீங்களா? சீச்சி எல்லாம் ஒரு ஆர்வம் தான். அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் இல்லையே. வேற எதுவும் இல்ல, பையன் போட்டோ மட்டும் காட்டுங்க அது போதும். விஷ்ணு எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் இங்கேயே பாத்துக்கிறேன். பண்றேன். டேய் அவன் போட்டோ எல்லாம் தப்பி தவறி கூட என் மெயிலுக்கு வரக்கூடாது. அவனை கடுப்பாயிருவேன். என்னடா? ஒண்ணும் இல்லையே. ஏன் விஷ்ணு என் கஷ்டம் உங்களுக்கு காமெடியா இருக்கா? இல்ல ராஜி, இத கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்க கார்த்தி தான் பழகணும், இல்லன்னா இவனுக்கு தான் கஷ்டம். நீங்க இன்னும் 6 மாசத்துல போயிடுவீங்க, அப்புறம் பைத்தியக்காரன் அலைய கூடாதுல்ல. இப்பவே லைட்டா எடுத்துக்க பழகிட்டா இவனுக்கு தான் நல்லது. ராஜி அவன் கத்திட்டு போறான், போட்டோ அனுப்பி வைக்காம இருக்காதீங்க, நீங்க அனுப்பி வைங்க, நான் பேசிக்கிறேன். டேய் சாப்பிட்டீங்களா? இல்ல மச்சான் இப்பதான் ஆர்டர் பண்ணிருக்கோம். சரி சாப்பிடாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூசன் ஏதோ எனக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்களாம். கார்த்திக் ஏங்க நீங்க வேற சும்மா கலாய்க்காதீங்க. வேணான்னு நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஆனா அடம் பிடிக்கிறாங்க. பாசம் பார்சல்ல வருது. லட்சுமி 4வது சுற்றின் எண்ணிக்கைப்படி ராஜியை விட சூசன் 10,000 வாக்குகள் முன்னணி பெற்று முன்னணியில் இருக்கிறார். கார்த்திக்கு யாருடன் கல்யாணம்? 2 வயது மூத்த ராஜியுடனா இல்ல 4 வயது மூத்த சூசனுடனா? அது ஒண்ணு இல்ல மச்சான், சின்ன வயசுல அக்கா இல்லன்னு சாமி கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு போல இருக்கு.
அதான் சாமி அக்காக்குல ஜோடி அமைச்சு வச்சிருக்கு. டேய் கொஞ்சம் அடங்குறியா? அது இல்லடா, உனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு வயசு கூட இருந்தா பரவாயில்ல, உனக்கு பிடிக்கிற பொண்ணும் வயசு கூட இருக்கே. நீ கொஞ்சம் லேட்டா பிறந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பொண்ணுங்க உனக்காக வெயிட் பண்ணி உன்னதான் கல்யாணம் பண்ணி அடம் பிடிக்குதுங்க. ஹாய் கார்த்திக். ஹாய். நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்களா? ஏன் எங்களை நீங்க எதிர்பார்க்கலையா? ஆக்சுவலா கார்த்திக்கு லஞ்ச் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா உங்களை எதிர்பார்க்கல. எந்திரிச்சு போன்னு கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றீங்க. சேச்சே அப்படிலாம் இல்ல விஷ்ணு. காக்கா மாதிரி இருக்கதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்றேன். அப்படியே நெஞ்ச தொட்டுட்டீங்க சூசன். நெஞ்சு அப்படியே பொக்குது. கார்த்திக் உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டனா? சேச்சே இல்லங்க. கர்த்தரே, இந்த மாதிரி காட்சிகள்லாம் நான் அடிக்கடி கண்ணுல பார்க்கணும். சரி, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? சில பல பிரியாணிகள், சில பல ஃபிஷ் ஃப்ரைகள், சில பல முட்டைகள், அந்த முட்டைகளை பெத்த கோழிகள். ஆஹா சூசன், போடுங்க போடுங்க. போடுறேன். ஏய் ஆ? இது கார்த்திக். இந்தா. 2 முட்டையை வைக்கும் போதே யோசிச்சேன். தெரியாம ஆசைப்பட்ட சூசன். ஏய் இப்போதைக்கு அடிச்சிங்க. இது எனக்கு. அப்ப எனக்கு நீயே போட்டுக்கோ. ஏங்க எல்லா பீஸும் நீங்களே போட்டுக்கிட்டீங்க. வெறும் குஸ்கா வச்சு நான் என்ன பண்றது? குஸ்கா சாப்பிட்டா பிஸ்கா வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. தேவையா உனக்கு? மச்சான் மட்டன் பிரியாணி தானே? தெரியலடா, ஆனா செம்ம டேஸ்டா இருக்கு. பார்த்து சாப்பிடு, முள்ளு குத்திர போகுது. ஏதோ புகையிற மாதிரி வாசனை வரல. இல்லையே இல்லையே. கார்த்திக் உன் வயித்தை சொல்றான். சூசன், நீங்க 2 பேரும் பீஸோட சாப்பிடுங்க, நாங்க 2 பேரும் பீஸே எல்லாம் சாப்பிடுறோம். லட்சுமி, இந்த நாளை உன் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோ. பக்ரீத் தோட்டம் நம்ம காதரபாயிட்ட சொல்லி குர்பானி கொடுக்கிற ஒட்டகத்தை அறுத்து ஒரு பெரிய லெக் பீஸா வாங்கி நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிடுறோம். மச்சான், நீ இந்த ஒட்டக லெக் பீஸை டேஸ்ட் பண்ணிருக்கியா? நான் குடுமானே. ஆமா, எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே கார்த்திக். நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்ல. ஏய் என்னாச்சு விஷ்ணு? கார்த்தி திங்கக்கிழமை பயங்கரமா போய் சொல்லுவாங்க. அப்போ நல்லா இல்லையா கார்த்திக்? ஏங்க இவன் கிடக்குறான் பொறாம பிடிச்சவன். நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. யூஸ்வலா நான் ரொம்ப நல்லா சமைப்பேன். சீரியஸா தான் சொல்றேன். சாதாரணமா நான் சமைச்சா கூட அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கொடுத்து வச்சவங்க யாரு? யாரோ. லட்சுமி, உங்க பாத்தியா? நீ அங்க பாத்தியா? ஒன்னும் சரியில்லை. பேசாம சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். ஹாய். என்ன காலையில பிஸியா இருக்க? இல்ல, நம்ம டீமுக்கு கொஞ்சம் ஆள் எடுக்கணும். அதான் சில பேரோட ப்ரொஃபைல்ஸ் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓ. ஹெச்ஆர்ல இருந்து சில ரெஸ்யூம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஹாய் லட்சுமி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க உட்கார்ந்தாதான் என்ன வேலை செய்ய விட மாட்டேங்கிற. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நொய்யின்ற. இங்க வந்து உட்கார்ந்தா இங்கேயும் துரத்திட்டு வர. அது ஒண்ணும் இல்ல லட்சுமி, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றதா என் வேலையாவே வச்சிருக்கேன். அது எப்படி டக்குன்னு மாத்த முடியும்? சரி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரே சமயத்துல எல்லாரும் வந்தா சொல்லிடலாம். ஒவ்வொருத்தரா வந்தா திரும்பவும் முதல்ல இருந்து சொல்ல வேண்டியிருக்கு. லட்சுமி, ஒரே ஒரு முறை சொல்ல. நம்ம டீமுக்கு ஆள் எடுக்கிறப்பா. அதான் சில ரெஸ்யூம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி செக் பண்ணி எடுக்க முடியுமா என்ன? நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா டிசைட் பண்றது ப்ராஜெக்ட் மேனேஜர். லட்சுமி, அந்த ரெஸ்யூம்ல போட்டோலாம் இருக்கும்ல? இருக்கும். எதுக்கு? இல்ல லட்சுமி, அந்த அழகிய பெண்கள் போட்டோலாம் எடுத்து அப்படியே ஒரு ஃபோல்டர்ல போட்டு எனக்கு மெயில் பண்ண. அப்புறம் நீ அவங்க நடுவுல நின்னு கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் ஊதுவியா? அப்புறம் வேலை எல்லாம் நடந்த மாதிரிதான். சாச்சா, என்ன லட்சுமி என்னைய போய் சந்தேகப்படுற? நம்ம டீம்ல இருக்க ஒரே கிருஷ்ணன் கார்த்தி தானே? ஐயோ பாவம், அவனே நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்கான். அவனை போய் கிருஷ்ணர் அது இதுன்னு பில்டப் பண்ணிட்டு இருக்க. ஆமா லட்சுமி, ராஜி வேணா சொன்னாலும் சூசன் எப்படி டக்குன்னு லைன்ல நிக்கிறாங்க பாரு. அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு லட்சுமி. ஏதாவது ஒரு பொண்ணு அவன் லைன்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. போச்சு, அதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம். என்ன நான் வந்ததும் கடையை காலி பண்றீங்க? திரும்பவும் விளக்கமா? விஷ்ணு ப்ளீஸ் மேட்டர் சொல்ல. அது ஒண்ணு இல்ல மச்சான், நம்ம டீம் லீடர் நம்ம டீமுக்காக ஆள் எடுக்கறாங்க. ஓஹோ. அதான் ரெஸ்யூம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை பேரு? நான் டீம் லீடர் ஆயிட்டதுனால அந்த இடத்துல ஒருத்தர், அப்புறம் சௌந்தர்யா லாங் லீவ்ல இருக்கிறதுனால அவளுக்கு பதிலா ஒருத்தர். இப்போதைக்கு 2 பேர் தான். லட்சுமி,
அப்படியே ராஜுக்கு பதிலா ஒருத்தர் எடுத்துட வேண்டியதானே? எப்படியும் அடுத்த மாசம் ராஜு வேலையை விட்டு போறாங்க. திரும்ப உங்க இடத்துக்கு நம்ம இன்னொருத்தர் தேடணும். அதுக்கு இப்பயே நம்ம செலக்ட் பண்ணி வச்சிடலாம்ல. என்ன ராஜி, என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் முடிவு சொல்லணும். நாங்க முடிவு பண்றது இருக்கட்டும். நீ இங்க எவ்வளவு நாள் இருக்க போற அத சொல்லு. தெரியல. என்ன பதில் இது ராஜி? இங்க எத்தனை நாள் இருக்க போறேன்னு கேட்டா தெரியலன்னு பதில் சொல்ற? சீரியஸா நான் சொல்றேன், எனக்கு தெரியல. ஏன் ராஜி, எப்ப கல்யாணம் சொல்லுங்க, நாங்க சொல்றோம். நீங்க எத்தனை நாள் இங்க இருப்பீங்கன்னு. ஏய், நான் சீரியஸா கேக்குறேன். உன்னோட பிளான் என்ன? நான் ஒரு டீம் லீடர், மேல இருக்கிற உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. தெரியல லக்ஷ்மி. இந்த நிமிஷம் வரைக்கும் என் லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியல. நான் நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறேன், ஆனா என்னென்னமோ நடக்குது. சத்தியமா எனக்கு தெரியல. இந்த பதிலா நான் மேல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல முடியுமா? ஒழுங்கா சொல்லு. என்ன நடந்தாலும் தலையாட்டினா இப்படித்தான் நடக்கும். இது நடக்கும்னு நினைக்கணும், இல்லை அதுக்காக முயற்சி அது பண்ணணும். அட்லீஸ்ட் இது எனக்கு வேணும்னு வாயை திறந்தாலும் சொல்லணும். எதுவும் தெரிலனா நமக்கு நடக்கிறதெல்லாம் வாய மூடி தான் ஏற்றுக்கணும். இல்லைன்னா தனியாக மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன பார்க்குற? எதுக்கு இப்ப ஜாடையா பேசுற? யார் ஜாடியா பேசுறா? நான் உன்கிட்ட தான் நேராக பேசுகிறேன். வாயை திறந்து சொல்லு. பிடிச்சிருக்கு, பிடிக்கல, வேணும் வேணாம், இருக்கு இல்ல, ஏதாவது சொல்லு. ஹலோ ஹலோ, இப்ப எதுக்கு சண்டை ஆரம்பிச்சிட்டீங்க? ஏங்க, இது கூட கேட்க கூடாதா? இங்க பாருங்க, சின்ன புள்ள மாதிரி சண்டை போடுறத நிறுத்துங்க. ஏற்கனவே ஆபீஸ்ல நம்ம டீம் மட்டும்தான் வேலையே செய்யறது இல்ல, பாதி நேரம் சொந்த பிரச்சனையே பாத்துட்டு இருக்காங்கன்னு ஒரு பேச்சு. அதே மாதிரி நடந்துகிட்டா என்ன அர்த்தம்? ஆபீஸ்ல வேலையை மட்டும் பாப்போம். இது அநியாயமா இருக்கு. சரிப்பா, வேலையும் பாப்போம். இது கொஞ்சம் ஓகே. நம்ம பிரச்சனைகள்லாம் இருக்கட்டும், மத்த டீம்லாம் அசத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் ஏதாவது மார்க்கபிளா பண்ணாதான் நம்ம டீம் தப்பிக்க முடியும். அதனால சொந்த பிரச்சனைகளை மறந்துட்டு அடுத்த வேலையை கவனிப்போம். ஆமா லட்சுமி, என்னோட அடுத்த வேலை டம் அடிக்கிறது. நான் உடனே போய் அதை பாக்குறேன். ஆமா சாப்பிடலாம். ராஜி, உண்மையை சொல்லு, இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்க போற? ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்னு தான் தோணுது. என்னை பாக்குறப்போ கார்த்திக் ஹர்ட் ஆகுறதும் கோவப்படுறதையும் பாக்குறப்போ சீக்கிரமா நான் போயிடணும்னு தோணுது. நீ எனக்கும் சேர்த்து ஒரு ஆளை பாரு. தட்ஸ் ஆல். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. விஸ்வநாதன் எப்படா என்னையும் லட்சுமி ஆப்படிக்கலான்னு காத்துட்டு இருக்காரு. நீங்களே அதுக்கு சான்ஸ் கொடுத்துடாதீங்க. கவலையப்படாதீங்க சூசன். இந்த விஷ்ணு உதர முடிவு பண்ணிட்டானா அவன் பேச்ச அவனே கேட்க மாட்டான். டேய், அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன சொல்ற? இல்ல மச்சான், ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னா ஜாலியா இருக்கும்ல. பஞ்ச் டைலாக்லாம் தேவையில்ல. யார் கேள்வி கேட்டாலும் பஞ்ச் பண்ற மாதிரி வேலை செஞ்சு காட்டுங்க, அது போதும். அந்த ஆள் தான் ஆயுசு 100. ஹலோ சார். எஸ் சார், எஸ் சார், நான் வந்துடுறேன் சார். கரெக்டா கிளம்புறப்பதான் போன் அடிச்சு ஒரு வேலையை கொடுப்பாரு. இந்த பாஸுங்களே இப்படிதான், காலையில இருந்து வெட்டியா இருப்பானுங்க. கரெக்டா வீட்டுக்கு கிளம்புறப்போ 4 வேலை வரும். அது நம்ம தலையில கட்டிட்டு அவன் ஜாலியா போயிடுவானுங்க. ஹலோ, நான் உங்களை சொல்லல, நான் பொதுவா சொன்னேன். நாங்களும் பாஸ் தான். ஏங்க, நீங்க எங்க கிட்ட அப்படியே பழகுறீங்க. கார்த்திக், கிளம்பிடாத. ஈவினிங் உன்னோட தான் வண்டியில வரணும். உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே. என்ன கார்த்திக், நம்ம ஊரை பத்தி தெரியாதா? டெய்லர், கார்பெண்டர், மெக்கானிக், இந்த 3 பேரும் சொன்ன நேரத்துல வேலையை முடிச்சதா சரித்திரமே இல்ல. சரி கார்த்திக், வெயிட் பண்ணு, ஓடிடாத. போறப்போ உனக்கு கூல் காஃபி வாங்கி தரேன். நான் போய் விஸ்வநாதன் சாரை பாத்துட்டு வரேன். சின்ன பாப்பா இவரு கூட்டு போகும்போது புரி ரொட்டியும் குச்சி மிட்டாய் வாங்கி தரணும். உனக்கு ஏன்டா வயிறு எரியுது? இல்லடா, அது உனக்கு ஐஸ் வைக்குது, ஆனா அது உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா கார்த்திக், பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு பிடிக்கலன்னு பதில் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு லாக் போடுறாங்க. ஏங்க, கோல்ட் காஃபி வாங்கி தரேன் தானே சொன்னாங்க, அதுக்கு போய் இவ்வளவு பெரிய கதை சொல்றீங்க? மச்சான், கோல்டு காஃபிக்காக இல்ல, எல்எல்ஆர் பிரியாணி, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னடா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அன்பு காட்டுறாங்க. இல்லன்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் ஓவரா காட்டுற மாதிரி இருக்கு, அதான் இடிக்குது. டவுட்டா பார்த்தா எல்லாமே டவுட்டா தாங்க தெரியும். பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனோட நிச்சயம் பண்ணிட்டு வரவங்கள விட பிடிச்சிருக்குன்னு சொல்லி பிரியாணி வாங்கி தரவங்க எவ்வளவோ மேல். ராஜீவ் சூசனே கம்பேர் பண்ணியா கார்த்திக்? வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒருத்தி காலில் விழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சிட்டேன். உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு ஒரு துளி கூட சொல்ல மாட்டேங்கிறான். இன்னொருத்தங்க தேடி தேடி வந்து நமக்கு நல்லது பண்றாங்க. எப்படிங்க நம்ம கம்பேர் பண்ணாம இருக்க முடியும்? இப்படி எல்லாம் பண்ணாதான் லவ்வா, இல்லனா லவ் கிடையாதா? ஏங்க,
இப்போ நீங்கள் தாங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிங்க. மச்சான் சூசன் உனக்கு வேணும்னே குல்லா போறாங்கன்னு நினைக்கிறேன்டா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. சரிடா, உன் டவுட்டா இருந்தா சர்வீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி பாரு. வண்டி ரெடி ஆகலன்னு அவங்க சொன்னது பொய்ன்றீங்களா? கண்டிப்பாடா. எதுக்காக அவங்க போய் சொல்லணும்? உன் கூட வண்டியில வருதான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ ஃபோன் பண்ணி பாருடா. ஹலோ, ஆகே சர்வீஸ், நெட்டெக் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். சூசன்ற பேரில் ஒரு வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது ரெடி ஆயிடுச்சா? அப்படியா? எப்போ ரெடி ஆச்சு? 2 நாளா? ஏங்க வண்டி ரெடி ஆச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? யார்கிட்ட சொன்னீங்க? ஓ சரி, ஓகே. சொன்னல, சொன்னா இல்லையா? என்ன சொன்ன? அதான்டா சூசன் உங்ககிட்ட டிராமா போடுறாங்கன்னு. ஆமாம், ட்ராமா தான் போடுறாங்க. ஆனால் எதுக்காக போடுறாங்க? என் கூட வண்டியில் வர்றதுக்காக ட்ராமா போடுறாங்க. ஜாலியாக ஏசியில் உட்காந்து காரில் போகிறவங்க என் கூட மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு எதுக்கு 2 வீலரில் வரணும்? லவ்வுடா, இதுக்கு பேர் சீட்டிங் இல்லை, காதல். புரியுதா? டேய் நல்லா தானே போயிட்டு இருக்கு, எதுக்கு நடுவுல பூந்து ஆட்டைய கலைக்கிற? சும்மா இருந்தவன எதுக்கு இப்ப சொரிஞ்சு விட்ட? அதுக்கு இல்ல லட்சுமி, மனசுல என்ன பெரிய விஞ்ஞானின்னு நினைப்பா? வண்டி ரெடியானதை கண்டுபிடிச்சிட்டா பெரிய செவில்புரி சிங்காரம் ஆயிடுவியா நீ? சும்மா இருந்தான் ஒழுங்கா சூசனை இறக்கி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான். இப்ப அவனை தேவையில்லாம கிளப்பி விட்டுட்ட. காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி கை ஆட்டிட்டே போறான் அவன். சாரி லட்சுமி, என்னோட ஃபார்முலா கொஞ்சம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போடா போ, உன்னாலயும் ஒழுங்கா லவ் பண்ண முடியல, இதுல ஊர்ல இருக்க லவ் எல்லாம் வெட்ற ஓட்டுறேன்னு. போ போ லட்சுமி, என்ன கொடுமடா. டேய் தேவைடா உனக்கு? நல்லது செய்ய போனாலும் இப்படி நான்சென்ஸா வந்து முடியுது. எதுக்கும் நம்ம ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷ்ணு, புது மொபைலா? ஹலோ, என்ன நான் மொபைல் காட்டெல்லாம் பாட்டு போடல, நம்ம பாட்டை கேட்கறதுக்காக காட்டினேன். நல்ல பாட்டு. எந்த படத்துல இருக்கு? அடி பாவி, நம்ம தீம் சாங் லட்சுமி இது. ஆமால, மறந்தே போயிட்டேன். இத மறக்கிற அளவுக்கு வேற என்ன யோசிச்சுட்டு இருந்த? வேற என்ன யோசிக்க போறேன், நம்ம ராஜி கார்த்திக் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ராஜி கார்த்திகா? சம்பந்தப்பட்டவங்களே ஜாலியா இருக்காங்க, நீ நானும் எதுக்கு தேவலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு? ஆமால, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாக்குறாங்க, நாம தான் தேவையில்லாம டென்ஷன் ஆகுறோம். லட்சுமி உண்மையா சொல்லிட்டா? என்ன? ராஜி கார்த்தியை பத்தி யோசிச்சு யோசிச்சு நம்மள பத்தி யோசிக்கிறதே மறந்துட்டோம். உண்மைதான். என்ன பண்றது விஷ்ணு, நல்லா இருந்தவங்க தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. நான் அவங்க கல்யாணத்துல தான் பிரச்சனை வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். காதலே பிரச்சனை ஆகும் நான் நினைக்கல. விடு லட்சுமி. விட முடியலடா, எப்ப பாரு மனசு கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. எதை யோசிச்சாலும் கடைசியில அங்கதான் வந்து நிக்குது. 2 பேரை பார்த்தாலும் பாவமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இட்ஸ் வெரி சிம்பிள் லட்சுமி, உள்ள புந்து ஆட்டத்தை கழிச்சிடலாமா? என்னடா சொல்ற? லட்சுமி, இது அவங்க மேட்ரு, அவங்களே பாத்துக்கிட்டோன்னு நம்ம டீசெண்டா சைலண்டா இருக்கோம். நம்ம உள்ள புந்து இவங்க 2 பேரை சேர்க்கறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோமா? நீ என்ன சொல்ற? இந்த விஷ்ணு தொடங்க மாட்டான், தொடங்கினா அடங்க மாட்டான். விஷ்ணு என்ன பண்ணலாங்கிற? ஒரே போன் ராஜி நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆயிடும், இன்னொரு போன் சூசன் கார்த்திக் காதல் கட் ஆயிரும். என்ன விஷ்ணு நிஜமாவா சொல்ற? ஆமா லட்சுமி, இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். கொஞ்சம் பக்க விளைவுகள் வரும், அது நம்ம பொறுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு கிளியரா சொல்ல என்ன பண்ண போறேன்னு. நான் ராஜியோட அப்பாக்கு போனை போட போறேன். டேய் டப்பா தலையா, மண்டை நிறைய முடி வச்சிருந்தா போதுமா? மண்டைக்குள்ள கொஞ்சமாச்சும் மூளை வேணா? மீசைய பத்தி கவலைப்பட்டிருக்கியே, டேய் கொஞ்சமாச்சும் பொண்ணு ஆசைய பத்தி கவலைப்பட்டிருக்கியாடா? மீசை வெட்டி. டேய் வெள்ள சொக்க போட்டா நீ பெரிய தாசில்தார் நினைப்பா? டேய் டால்டா தலையா, நீ பார்த்த மாப்பிள உன் பொண்ணுக்கு பிடிக்கலடா. அவன் மனசு மொத்தத்தையும் காத்தி பட்டா இல்லாம வளைச்சி போட்டு நல்லா பில்டிங் கட்டி வச்சிருக்கான்டா, கரண்ட் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கான்டா. அதே மாதிரி உன் பொண்ணு காத்தியோட மனசை வளைச்சி போட்டு உன் பொண்ணு கோயிலே கட்டி வச்சிருக்காடா. டே வெங்காய வாயா, ராஜ்யமா ராஜ்யமா சொன்ன போதுமாடா? அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு யோசிச்சு வச்சிருக்கியா?
நீ ஒரு வேஸ்ட் லேண்ட்ரா. டேய் டேய் 5 பொரியல போட்டு 50 பவுன் நகையை போட்டு 5000 பேரை திரட்டி கல்யாணம் பண்ணா அது பேர் நல்ல கல்யாணமா? நார வாயா, நீ பார்த்து வச்சிருக்க பையனை உன் பொண்ணுக்கு பிடிக்கலடா. நீ எல்லாம் ஒரு அப்பனா இருக்கவே லாய்க்கே இல்லடா. நீ டோட்டலா ஃபெயில்டா. ஆமா வாயா, ஃபெயில் இல்லடா, நீ 100க்கு முட்டை. ரெடி பாஸ்கர். நெஞ்சி வலின்னு பொய் சொல்லி உன் பொண்ணுக்கு பிடிக்காதவன அவ தலையில கட்டி வைக்கலாம் பாக்குறியா? சீட்டிங் ஃபெல்லோடா நீ. டேய், உன்னை நான் வேணா வீடு பூந்து அடிக்க முடியாம போயிடலாம், ஆனா வாயில வண்ட வண்டியா திட்டுவோம்டா. ஹேய், செத்து கித்து போயிட போறாரு. யாரு அவனா? சாகுறவன். அவன் சாக அடிக்கிறவன். அவன் மூஞ்ச பார்த்தாலும் தெரியல, நல்லா மட்டன் லெக் பீஸ அப்படியே சாப்பிடுற மாதிரி இருக்கான். இதுக்கு ராஜா ஒத்துப்பாளா? இவங்க என்ன ஒத்துக்கிறது? ஏன் வாய், ஏன் போனு, ஏன் எச்சி நல்லா தூத்தும் துப்புவேன். டேய், நீ இப்படி சொன்னா கண்டிப்பா நிஜமா ராஜோட அப்பா ஃபீல் ஆவாரு. ஃபீல் ஆவானா? பேஜார் ஆயிடுவான். அலறியடிச்சிட்டு வந்து, நம்ம ராஜி என்ன மன்னிச்சிருமா, நான் பண்ணது தப்புன்னு காலில் வந்து கதற போறான். எப்பேற்பட்ட பெரிய பெரிய வில்லாம் மனசு மாறுறான். இவன் யாரு? சில்ற பையன். சரி, சுசனோட மேட்டர் எப்படி டீல் பண்ண போற? அது இன்னும் ஈஸி. இன்டர்காம்ல போன் பண்ணி கார்த்திக்கு ராஜிக்கு லவ், அவனை கூப்பிட்டு கேளுங்க. அவனு பஞ்சாயத்து கூட்டினா போச்சு. ராஜி தேம்பி தேம்பி அழுவா. நம்ம 2 பேர் சாட்சி சொல்லுவோம். கார்த்தி உண்மையை ஒத்துப்பான். மேட்டர் சப்பையா முடிஞ்சிடும். ரொம்ப ஈஸியா இருக்கும் போல இருக்கே. ஈஸியோ கஷ்டமோ ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவோம். நிலவரம் என்னன்னு அப்புறம் பாப்போம். நான் ரெடி, நீ ரெடியா? ஓகே தான். ராஜியும் கார்த்திக்கும் என்ன நினைப்பாங்கன்னு தான் பயமா இருக்கு. என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். வேற எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல? பிரச்சனை வரும் யோசிச்சுதான் அவங்க 2 பேருமே சைலண்டா இருக்காங்க. நாம எதுக்கு சைலண்டா இருக்கணும்? கரெக்ட். லட்சுமி, காந்தி பிரச்சனை பண்ணனால தான் இந்தியாக்கே சுதந்திரம் கிடைச்சது. தோர பஞ்ச் டயலாக்லாம் அடிக்குது. நான் ரெடி. நானும் ரெடி.